அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பீகார்ல ராகுலுடன் கைகோர்த்து மோடிக்கு எதிராக முழங்கிய ஸ்டாலின். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தேசிய அரசியல், தமிழக அரசியல்ல திமுகவின் கணக்கு என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள், வணக்கம் கார்த்திகேயன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பீகார்ல நேற்று முதல்வர் கலந்து கொண்டார். அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்றது, இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றது, இதை நம்ம அடிப்படையாக வச்சே, இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேச்சர், அதை அடிப்படையாக வச்சே தேசிய அரசியல், மாநில அரசியல் என்ன கணக்கு போகுது அப்படின்னு பேசலாம்னு நினைக்கிறேன். தேசிய அரசியலில் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட இயக்க தலைவர்கள், புரட்சித் தலைவர், முத்தமிழறிஞர், புரட்சித் தலைவி, இவங்க யாரும் பெறாத ஒரு மிகப்பெரிய உயரத்தை ஸ்டாலின் பெற்றிருக்கிறார். எப்படி சொல்றீங்க அது? அதாவது மோடி ஸ்டாலினை விரும்புகிறார். ஸ்டாலினால காங்கிரஸுக்கு டெபாசிட்டே கன்னியாகுமரி தவிர, வசந்தகுமாரை தவிர டெபாசிட் எடுக்க முடியாத ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு 10 எம்பி கிடைக்குது. அந்த கூட்டணிக்கு 40 எம்பி கிடைக்குதுங்கிற வேதனையும் வருத்தமும் மோடி கிட்ட தெளிவாகவே இருக்குது. வருத்தம் இருந்ததுன்னா கோபம் தானே வரணும், ஏன் விருப்பமா இருக்குது? கோபம் ரொம்ப வந்துட்டுன்னா ஸ்டாலின் காங்கிரஸை ரொம்ப தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸ்டாலின் எதிரி அல்ல, காங்கிரஸ் தான் எதிரி. இதைத்தான் 2021 நாம பதிவு பண்ண, அதுதான் நடந்தது. இப்பவும் மோடிக்க பார்வை அதுதான். அதனாலதான் ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நினைவிடத்துக்கு வர வச்சு அண்ணாமலையே கலைஞர் நினைவிடத்தில் போய் நிற்கக்கூடிய, அன்னைக்கு கடுமையாக ஆன்டி டிஎம்கே பண்ண அண்ணாமலையே நிற்க வேண்டிய, கட்சி கட்டுப்பாட்டுக்காக நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஃபாரின் டெலிகேஷனுக்கு கூட்டணி கட்சியான எடப்பாடி பழனிசாமியோட ரெப்ரசன்டேட்டிவை மெம்பராக வச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவை லீட் பண்ணி அனுப்புறதுக்கு, கனிமொழியை லீட் பண்ணி அனுப்புறதுக்கு மோடி செய்கிறாரு. எந்த திமுக எம்பிக்குனாலும் உடனே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்குது. இதையும் தாண்டி இவர் திருச்சி வரும்போது அவரோட கூட்டணி கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி பேரை ட்விட்டில் கூட போடலை, டிக்னிட்டரிஸ்னு தான் அதை, இது தங்கந்த நரசு இவங்க லிஸ்டோட பேரே கூட பண்ணாமல் இருக்காருன்னா, அவர் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு ஆதரவாக முழுமையாக போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 அது அசம்பிளிக்குள்ள ஓட்டு தான், ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான். 2019 தான் ராகுலை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானாலும் ஸ்டாலினை முன்னெடுத்த ஓட்டு. அது மோடியை பொறுத்தவரை ஹாப்பி தான். இப்போ நீங்கள் சொல்வது, இப்போ மோடி அவர்களோட பார்வையிலிருந்து சொல்றீங்க, இப்போ தேசிய அரசியலில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா, அதை வச்சுட்டு தேசிய அரசியல்ல திமுகவோட கணக்கு என்னவா இருக்கு? அந்த இடத்துல 26 சட்டமன்ற தேர்தல், அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, ஃபாரின் டிக்னிட்டிஸ் கொடுத்த வரவேற்பை மோடி கொடுத்தாலும் அடுத்த நிமிஷமே சோனியா போய் பார்த்துடுறாரு. ஏன்னா இங்க அவர் ஆர்கே நகரை சந்திச்சு வந்திருக்கிறாரு. ஆர்கே நகரை சந்திச்சு டெபாசிட் இழந்து மருது கணேசன் ஒருத்தரை போட்டு 3வது போய் சிட்டிலேயே, நீங்க சங்கரங்கோயில திமுக டெபாசிட் இழந்தவனு பெரிய மேட்டர் இல்ல, சென்னை நகரத்துக்குள்ள இழந்திருக்க கூடாது. அந்த நிலைமையை சந்திச்ச பிறகு 2019 அந்த காம்பினேஷன் கமிட்டியில இருந்து ஒரு வெற்றியை பெற்ற பிறகு 3 தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறாரு. சரி, அந்த காம்பினேஷன் கமிஷன் உள்ள கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தனியா 0.7 தான், மதிமுகவுக்கு 0.9 தான், 2 கம்யூனிஸ்டுக்கும் 6 தான். இவங்களுக்கு எல்லாமே 33 அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் தனியா நிற்கும் போது வந்த இதை விட 20% அதிகம் வந்தாங்க. சோ இதுல திமுகவும் பலகீனம் இருக்குது. 25 தான் திமுகவுக்கு இருந்தது. இதை ஸ்டாலின் உணர்றாரு ஸ்டேட் மாநில இதுல. அதனால கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்னு சொல்றாரு. கலைஞர் மாதிரி நான் பிச்சை போட்டேன், எம்ஜிஆர் மாதிரி நான் பிச்சை போட்டேன்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட்காரங்க நாங்க அதிக தொழில உங்களுக்கு பெரிய பிச்சை போட்டோம், நீங்க தான் பெரிய பிச்சைக்காரன்னு கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அதுல நியாயம் இருந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் 13% ஓட்டு திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் இருந்தனால தான். நீங்க சொல்வது இத தேசிய அரசியல்லையும் அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கொடுத்த வரவேற்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு புறம் காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கு. கடைசி நேரத்துல திமுக விட்டுட்டு கூட அவங்க விஜயோட எல்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வைக்குதா இந்த சந்தி? காங்கிரஸ் அதிருப்தியில இருக்குது. எடப்பாடி 25 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துருவாங்கலாம் சொன்னாங்க இல்லையா? அது கலைஞரை விட புத்திசாலித்தனமா ஸ்டாலின் பிளே பண்றதுனால கலைஞர் மேல உள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க ஸ்டாலினுக்கு தொடர் வெற்றி அவங்களால தாங்க முடியல.
இப்போ முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னா கலைஞர் வந்து மோசடியா மறைச்சிட்டு இருந்தார் உண்மையை. அரசியல் அதிகாரம் தான் பண்ணிச்சுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிறார். இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு வந்து பீகார்ல இந்த வரவேற்பு காரணம்னா 27% அந்த இடஒதுக்கீடு ஹையர் மெடிக்கல் ஹையர் எஜுகேஷன்ல கிடைச்சது ஸ்டாலினாலன்னு யூபி பீகார் யாதவர்கள் வந்து ஸ்டாலினை கொண்டாடுறாங்க. இவருக்கு வந்து தேசிய அரசியல்லையும் ஒரு அது சோனியா காந்தி சொன்னதும் மோடி பண்ணி கொடுத்தாரு. இவர் கூட்டணி வேணுங்கிறதுக்காக அன்னைக்கு லெவல்ல சோனியா காந்தி அதை என்டால்ஸ் பண்ணல. எங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு அதை பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஸ்டாலினையும் தாண்டி ராகுல் நிற்கிறாரு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதுல ரவீந்திரன் துரைசாமி, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய அளவுலையும் தன்னை ஒரு பாஜக எதிர்ப்புல முன்னிறுத்துவதன் நோக்கம் என்ன? அதுல ஏதாவது கணக்கு? அவருக்கு தமிழ்நாடு தான் குறி. தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு முன்னிறுத்த வேண்டியது அவருக்கு சந்தர்ப்ப நிர்பந்தம். ஏன்னா இந்த காம்பினேஷன் கமிஷன்ல 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்குது. எடப்பாடி என்ன சொன்னார், 2021 தோத்த காரணமே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாஜக கூட இந்த நாள வரலன்னு சொல்றாரு. அந்த ஓட்டு தான் ஜெயிக்க வைக்கிறதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். 5% தான் டிஃபரன்ஸ், 18% இந்த கன்சாலிடேட்டட் ஓட்டு. இப்ப நீங்க எடப்பாடியா வந்துட்டாருன்னா மோடி வேற யாரையாவது பிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா 3வது பேருங்கிறதுக்காக தான் அவரு நிலைப்பாட்டில இருந்து மாறி உள்ள வந்திருக்கிறாரு. சோ அவருக்கு இணையான ஒரு இன்னொரு தலைவரும் இல்ல இங்க. ஆனா நீங்க முன்பிருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஸ்டாலின் அதர்ஸ் தான். பட் காங்கிரஸ் காம்பினேஷனுக்காக அந்த கேட்டலிஸ்ட் தேவை. விடுதலை சிறுத்தைகள் பரையர் ஓட்டுக்கு கேட்டலிஸ்டா தேவை. இதையும் தாண்டி சீமானோட அரசியல் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுல இருந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை ரொம்ப துல்லியமா ஸ்டாலின் கன்சால்டேட் பண்றாரு. அருந்ததியர்களுக்கு என்ன செய்யுதுங்கிறது தான் ஈரோடு கிழக்குல அவரு. நம்ம அரசியல்வாதிகள் என்னதான் ரொம்ப நுணுக்கமான தேர்தல் கணக்குகள் அரசியல் கணக்குகள்லாம் போட்டாலும் மக்கள் ஒரு கணக்கு போடுவாங்கல்ல, உங்க ஆட்சி வந்து மோசமா இருக்குங்க, உங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறோம் அப்படியெல்லாம் மக்கள் கணக்கு கிடையாது. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்ல. 1962 காமராஜ் உயரத்தில் இருக்கிறாரு. காமராஜ் எதிர்கொண்ட அண்ணாவே நேருவை கூட்டிக்கிட்டு ஜிம்கானா கிளப்ல பிரதமரை வச்சு காமராஜ் சிலையை திறந்து தான் 4 மாசத்துக்கு பிறகு பிரச்சாரத்துக்கே போனாரு. அந்த உயரத்துல ஸ்டாலின் காமராஜ் வெர்சஸ் அதர் மாதிரி ஸ்டாலின் அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கிறார். பட் 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். எப்படி காமராஜரை பிறந்த அண்ணா பிறந்தையும் மூதறிஞ்ச ராஜாஜியும் 1-1 கொண்டு வந்து 46% இருந்தவரை தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி ஸ்டாலினை 1-1 தோற்கடிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு திரு ஸ்டாலின் வெர்சஸ் இதுதான் மோடிக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சனால ஸ்டாலினுக்கு உயரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கிறார். திருமணி, இப்போ திரு கலைஞர் அவர்கள் வந்து தேசிய அரசியல்ல கூட்டணி அரசியல்ல ரொம்ப முக்கிய பங்கு வகித்தாலும் கூட இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து ரொம்ப பார்க்க முடிகிறது. தேசிய அரசியல்ல அவங்க கவனம் செலுத்துறாங்க. பீகார்ல போய் மோடிக்கு எதிராக பேசுற ஒண்ணு, அது தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கும், தேசிய அரசியல்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும், எப்படி மதிப்பிடுறீங்க? ஆமா, இப்போ அவர் 21 பதவிக்கு வந்ததுலேருந்தே வந்து தேசிய அளவில் வந்து தன்னுடைய அந்த ஆளுமையை விஸ்தரித்துக் கொள்வதற்கான அந்த முயற்சிகள் வந்து ரொம்ப திட்டமிட்டு தான் எடுக்கப்பட்டது, கான்ஷியஸாக எடுக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிற, பதவிக்கு வந்த உடனே வந்து அவங்க நீட் தொடர்பாக ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் முக்கியமான மொழிகளில் 8-9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதே மாதிரி வந்து பேக்வர்டு கிளாஸஸ் அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஒரு 38 தலைவர்களுக்கு கடிதம் எழுதி மாநாடெல்லாம் கூட இங்கே சென்னையில் நடந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டீலிமிட்டேஷனை வந்து அவர் கையில் எடுத்தது. இப்போ மற்றவங்களை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து தொகுதி மறுவரை மாநில உரிமையில் நான் முன்னால் இருக்கான்னு காமிக்கிறது. 4 மாநில முதலமைச்சர், இன்ஃபேக்ட் ஒடிசா சிஎம்முக்கெல்லாம் கூட அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று. இந்தியா கூட்டணியோட ஆரம்ப கட்டங்களில் அவர் முக்கியமான ஒரு பங்கு வகித்திருக்கிறார். இப்போ பீகார் வந்து ராகுல் காந்தி அழைத்து தான் அவர் போயிருக்கார். ஆக்சுவலாக அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். இப்போ இன்றைக்கி சித்தாராமையா போயிருக்கார், ரேவந்த் ரெட்டி போயிருந்தார், அகிலேஷ் யாதவ் போகிறாரு. இப்போ வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் மனதில் வைத்து தான் இது நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்குள்ள இப்போ நீங்கள் இந்த மக்களவை தேர்தல்களுக்கு பிறகு ஒரு மாதிரி வந்து தூங்கி கொண்டிருந்த இந்தியா கூட்டணி, திசை எறியாமல் இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது மூலமாக ஒரு உயிர் கொடுத்து அவங்க இன்றைக்கி காங்கிரஸுக்கும் உயிர் கிடச்சிருக்குது, இந்தியா கூட்டணிக்கும் உயிர் கிடச்சிருக்குது. அதை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலாக அது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமானது, ஒரு அநீதி தான் அது. ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துக்கு அங்கே நல்ல வரவேற்பு கிடைக்கிறது என்று தான் செய்திகள் வருகின்றன. ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள தன்னுடைய அந்த பொசிஷனை இன்னமும் அவர் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரில் வந்து மயில்சாமி அண்ணாதுரை பெயர் முன்மொழியப்பட்ட பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் பிறகு தான் வந்து சுதர்ஷன் ரெட்டி வர்றார் உங்களுக்கு.
ஸோ ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராக இந்தியா கூட்டணிக்குள்ள கிட்டத்தட்ட அடுத்த இடத்தை பிடிப்பதற்கான ஒரு முயற்சின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அடுத்த இடம் அல்லது முக்கியமான ஒரு இடம், அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்த தேர்தல்கள் கணக்கும் இதில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழகத்தில் வந்து ஆன்டி பிஜேபின்றது வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். தேசிய அளவில் தமிழ்நாடு அளவுக்கு வந்து கேரளாவை கூட நீங்கள் சொல்ல முடியாது. இப்போவும் இருக்குது. அதனால் 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றது என்பது இந்த ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை ஸ்டாலின் நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஒரு வலுவான கூட்டணியை அவர் அமைக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கான வெற்றி என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. அது இங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் அப்படி இருக்கிறது. அவர்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தவறு ஒன்றும் கிடையாது. இப்போ வரக்கூடிய மக்கள் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னு 8 மாதத்தில் வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து தெளிவாக வந்து ஆன்டி மோடி ஸ்டாண்டை வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை இன்னமும் அவர் வந்து அதில் ரொம்ப உறுதியாக இருக்கார். அதை வந்து வலியுறுத்துகிறார். அந்த ஒரு பர்செப்ஷனில் வந்து ஜெயிக்கணும் நீங்கள். அது ஒன்று. கடைசியாக லாஸ்ட்டு அண்ட் லீஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், இந்த விஜய் வந்து காங்கிரஸ் விஜயோட போயிடும். அது ஆக்சுவலாக அதுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அவங்க அந்த அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் 26ல் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அதில் மாற்று கருத்து ஒரு பேரத்திற்காக கூட அப்படி பேச்சுவார்த்தை, அந்த பேச்சு வரதை கூட அவர்கள் விரும்பவில்லை. அது முளையிலேயே கிள்ளி எறிய விரும்புகிறார்கள். அது ஒரு கடைசி ப்ரியாரிட்டியில் அது கடைசி. ஸோ அதையும் மனதில் வைத்து தான் அவர் போயிருக்கிறார். எப்படியும் அது வந்து இது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ஆளுமை என்பதில் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பிஜேபி செய்கிற விஷம பிரச்சாரம் வந்து இப்போ எடுப்படலை. ஏன்னா அவங்க பச்சை பொய்யே சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்ட பொழுது ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தேன். ஆக்சுவலாக அது அதர்வே ரவுண்ட். இங்கே அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தபோது உங்களுக்கு தெரியும், அப்போ தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது இதை சொல்றது அப்போ உடன் இருந்த பிரசாந்த் கிஷோர் இதை சொல்ற பிஜேபி இந்த தவறான வீடியோவை போட்டு அன்னைக்கு அந்த பிரச்சாரம் பண்ணது ஒரு பிஜேபிக்காரர், பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரர். அவர் கைது செய்யப்பட்டு தமிழக காவல்துறையால் நம்ம மதுரை சிறையில் கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் இருந்தார், குண்டாஸில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி எந்த பொய் பிரச்சாரங்களுமே அங்கே எடுப்படவில்லை. இன்றைக்கி அவர் அதே மாதிரி அங்கே போய் வந்து அன்றைக்கி காலையில் எல்முருகன் என்ன சொன்னார், அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார், அடிமை மொழியில் பேசுவார், எதில் பேசுவார்னா ஒரு அழகாக தமிழில் பேசி அதை மொழிபெயர்க்கும் செஞ்சுட்டாங்க. கிறிஸ்பாக இருந்தது. சரி, அந்த பிளாட்ஃபார்மை அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறார். நீங்கள் சொல்லுவது அந்த பாஜக எதிர்ப்பை தேசிய அளவில் நம்ம ராகுலுக்கு அடுத்த இடத்தை பொசிஷன் பண்ணணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் வந்து ஆம்பிகுட்டிக்கு எந்த குழப்பத்துக்கும் இடம் இருக்கக்கூடாது. 18% இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள், அதை தாண்டி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து கணிசமான அளவு இந்துக்கள் மத்தியிலும் இருக்குது. அதனால தான் இங்கே பிஜேபி திரும்ப தோற்கடிக்கப்படுது. அது அப்படியே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, இந்த அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இருக்கிறது. 5 ஆண்டுகள் பொறுத்து எந்த கவர்மெண்ட் மக்கள்கிட்ட போனாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி மோடியால் வந்து அது இன்னைக்கு வந்து அது டைல்யூட் ஆகிட்டு இருக்குது. அது அப்படியே அதை தக்க வைக்கணும். நீங்கள் 19, 24 கிடைச்ச வெற்றி 26 கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. 21 தான் அளவுகோல். 19க்கும் 24க்கும் நடுப்புற 19ல் ஸ்வீப் பண்ணாங்க, 24லையும் ஸ்வீப். ஒரு சீட்டு தான் டிஃப்ரென்ஸ், ஆல்மோஸ்ட் 100%. ஆனால் நீங்கள் 21ல் பார்த்தீங்கன்னா 75 சீட் அடிக்கிறாங்க அவங்க அலையன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அளவுகள். 13 பார்லிமெண்ட் சீட்டுக்கு. ஆனால் 24ல் இப்போ திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது வந்து இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போனாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் அதிமுகவோட பிரச்சாரம் இருந்தது. திரு ஸ்டாலின் அவர்களும் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 24ஐயும் நீங்க ப்ரோ ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கணும். இல்ல, ரொம்ப தவறான பார்வை நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து 26க்கான அளவுகோல் வந்து 21 தான், 19, 24 கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் மக்களும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் வாக்களிப்பது என்பது காலந்தோறும் இருக்கக்கூடியதான். மக்கள் அவ்வளோ ஒன்றும் விவரம் அறியாதவர்கள் கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுமே 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்பொழுது அதிருப்தி மிக கடினமாகத்தான் இருக்கும். ஆகவே வந்து நீங்கள் அந்த 19, 24 வச்சு அதை பார்க்க முடியாது. 21 தான் 26க்கான அளவுகோலாக இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் இந்த அலையன்ஸை கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அந்த அளவில் அது சாதனை. அதை நான் சொல்றேன். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னும் களம் இருக்கா? இல்லைங்க, எனக்கு அந்த தனி மனிதர்களை முன்னிறுத்தி பேசுறதுலேயே உடன்பாடு இல்லைங்க. இப்போ மோடி வாசஸ் அதர்ஸ்ன்றதும் கூட வந்து அது ஒரு சித்தாந்தம். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியது வந்து ஆன்டி மோடின்னு சென்டிமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி குறியீடுகள் அப்படி தான் பார்க்கணும். மக்கள் ஒரு தனி மனிதர்களை பார்க்க மாட்டாங்களா? இல்லை, நான் இது அதிபர் ஆட்சி முறை அல்ல. அப்படி பேசுவதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். மக்களை இழிவுபடுத்துறது. யாருமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்னெவிட்டபிள். அதனால் அத்தகைய பார்வை என்னை பொறுத்தவரையில் தவறு. இங்கே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக அறுவடை பண்ணுறாங்க, அழகாக அலைன்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. தப்பு இல்லை. அதில் வந்து அவர் கலைஞரை விட அதிகமாக இன்க்ளூசிவாக இருக்காருன்னா மேபி இருக்கலாம். பட் கிரவுண்ட் அப்படி இருக்குது. திருமணி, நம்ம பல கருத்து கணிப்புகள் அதுல மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தின்ற இண்டிகேட்டர்ஸ் ஏறுது இறங்குதுனாலும் திரு ஸ்டாலின் மீது இருக்கிற அந்த செல்வாக்கு மட்டும் கன்சிஸ்டன்டா இருக்கிறத நம்ம அந்த இடம் தானே தனி நபர். செல்வாக்குன்றத
நான் வேற விதமா பார்க்குறேன். அவர் மீது ஒரு பெரிய கோபமோ அதிருப்தியோ இது வரைக்கும் வரலன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ 96 ஜெயலலிதா ஆட்சியோட கடைசி கட்டங்களில் 95ல் கலைஞர் 2006, 11, 2010 அந்த பெனல்டிமேட் இயர்னு சொல்லக்கூடியதில் இருந்த ஒரு ஆட்சியாளர்கள் மீது முதலமைச்சர் மீது இருந்த அந்த கோபம் அதிருப்தி ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பட் ஆட்சியாளர்கள் மேலே இருக்குது, அமைச்சர்கள் மேலே இருக்குது, கட்சிக்கார மேலே இருக்குது. அதை மறுக்க முடியாதுன்றது என்னுடைய பாயிண்ட். ரவீந்திரன், அதாவது தனி மனிதர்களை மட்டும் 1 to 1லாம் இல்ல, கீழையும் கிரவுண்ட்லயும் ஒரு தனி மனிதரை பிளாக் அவுட் பண்றதுக்காக சொல்லப்படக்கூடிய, திட்டமிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு செயலா நான் பார்க்கிறேன். 2019ல் 53% வாக்கெடுத்து திமுக ஸ்வீப் பண்ணாங்க, திமுக காங்கிரஸ். அப்போ நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் எங்கேயுமே 2வது இடத்துக்கு கீழே அதிமுக போகல. ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, வெற்றி பெற்று அரசை தக்க வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நடந்த மக்களவை தேர்தலில் அன்னைக்கு ஒரு 3% கூட இல்லாத நாம் தமிழருக்கு கீழே, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழருக்கு கீழே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4வது இடத்துக்கு அதிமுக போயிருக்குது. 2வது இடத்துக்கு கீழே போகல. 2019 மக்களவை தேர்தல் டைம்ல இப்போ 4வது இடத்துக்கு போயிருக்குது. அன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே தான் நாம் தமிழர் இருந்தது. அப்போ தத்துவம் ஜெயித்திருக்குன்னு சொல்லுங்க, அல்லது தனி மனித லீடர்ஷிப் ஜெயித்திருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று யூ cannot have the cake and eat it. ரெண்டுல ஒன்னா நீங்க ஒத்து தான் தீரணும். மக்களவை தேர்தலாம் சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. 8% நல்லையில் எடுத்திருக்கிறாரு. அதே அதிமுக, தேமுதிக, முபாரக்கு, புதிய தமிழகம் இவங்களோட சேர்ந்து 8% தான் எடுத்திருக்காங்க. இதே நிலைமை தான் ராமநாதபுரம், தேனி. ஆனா இதே அதிமுக பாமக கூட்டணி இல்லாமலே சேலத்தில் பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. வெற்றி பெறல, பெரிய அளவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. விழுப்புரம், சிதம்பரத்தில் 35-36% வாக்கு பெற்றிருக்காங்க. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரி. இங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலா அதிமுக தலைவர் இந்த 36 தொகுதிக்குள்ளையும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தலைவர். யார் பெரிய தலைவர்னா இந்த 36 தொகுதிக்குள்ளையும் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா சீமான் கிட்ட அவர் திணறி இருக்கிறார். இன்னும் சீமான் 2024 புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் பாஜகவுக்கு நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்ன அதே நிலைப்பாட்டில் சீமான் இருக்கிறார். அதே நிலைப்பாட்டில் நிற்கிறார். நீங்க சொல்வது ஒரு தனி மனிதரை ஓரம் கட்டுறதுக்கும் பிளாக் அவுட் பண்ணதுக்கும் திட்டமிட்டு தனி மனிதர் துதி கூடாதுன்னு சொல்றது இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். தனி மனிதர் துதி கூடாதுன்னு நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு தனி மனிதரோட வெற்றியை மறைக்கிறதுக்கு அதை சொல்றது அறிவு நாணயமற்ற செயலாக இல்ல. இப்ப திரு மணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தனி மனிதர்களின் மீது தேர்தல் முடிவுகள் அப்படி நிக்கிதா, ஒரு மனிதர் தாங்குறா. இப்ப நமக்கு இல்ல ரவீந்திரன் ஒரே சொல்லலையே. இப்ப ஜெயலலிதா அவர்கள் தோக்குறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தோக்குறாங்க, எல்லாருமே தோத்துருக்காங்கல்ல. அப்ப ஒருத்தரோட ஸ்டேச்சர் மட்டுமே ஒரு தேர்தல் முடிவை தீர்மானிக்குமா? காமராஜர் ஸ்டேச்சர் அப்படி இருந்தது. 1 to 1 ராஜாஜி கொண்டு வந்ததுனால தான், அண்ணா கொண்டு வந்ததுனால தான் 27, 10, கம்யூனிஸ்ட் 6, நாம் தமிழர் 1, சோசியலிஸ்ட் 3, டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக் 1.25, முஸ்லீம் லீக், பார்வர்ட் பிளாக் 1.3 எல்லாம் சேர்ந்து 46க்கு மேல அவங்க அர்த்தமெட்டிக் போனனால தான் இந்தி போராட்டம், மாணவர் உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கி எல்லாமே 40% வாக்கு தோத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உயரத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் கூட்டணி பலத்தில். அந்த இடம் இருக்கத்தான் செய்தா. தமிழக 2019 இருந்து பாக்குறப்ப ஒவ்வொன்றாக அவர் தேசிய அரசியலும் தனக்கான முக்கியத்துவம், மாநில அரசியலும் முக்கியத்துவம், பாஜக எதிர்ப்புன்னு அந்த ஸ்டேச்சர்ன்றது அந்த அணிக்கே பெரிய பலமா இருக்கா? இல்ல தனி மனிதர்களோட பங்களிப்பை குறைச்சு மதிப்பிடலங்க. பட் ஒட்டுமொத்த ரிசல்ட் கொண்டு போய் அங்க வைக்காதீங்க. அதுதான் ஆக்சுவலா அறிவு நாணயமற்ற செயல். இல்ல ஒரு நிமிஷம். நீங்க எல்லா வெற்றியுமே தனி மனிதர்களை சார்ந்ததில்லை. களத்தை யார் ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதை பலனை அறுவடை செய்ய முடியும். சிலரை புகழ்ந்து பேசுறது சிலருக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னா அவங்க பேசிட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது சுதந்திர நாடு. ஆகவே அறிவு நாணயமற்ற செயல் என்ற வார்த்தைகள் ரொம்ப தவறானவே, உள்நோக்கம் கொண்டவை. இல்ல இழந்த ஸ்டாலின், நாம நினைச்சா ஜெயிக்கும் நினைச்ச ஸ்டாலின் 3வது போனார் ஸ்டாலின்ங்கிறத சொல்லிக்கிட்டு தான் நான் சொல்றேன். அவரும் இத ஒத்துக்கிட்டு கூட்டணி ஒத்துக்கிட்டு தான் நிற்கிறாருன்னு சொன்னேன். அது நான் தெளிவா தான் என்னோட கருத்துல இருக்கேன். தேசிய அரசியல்லையும் ஒரு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களுக்கான இடமும் இருக்கு. அதோட நம்ம தமிழக அரசியலும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணி கணக்கு, தேர்தல் கணக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? இங்க கணக்குகள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதுல இன்னொரு கூடுதலா, இப்ப எப்படி திரு ஸ்டாலின் அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்ற, 234 விஜய் தான் நிக்க போறாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. எல்லாருமே அப்படி கிளைம் பண்றப்ப இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறது? அந்த 234 நிற்கிறதுன்னு சொல்றதே நான் தான் வேட்பாளர், எனக்காக மட்டும்தான் அப்படின்றதே அதுவே ஒரு தனி மனிதரை முன்னிலைப்படுத்துறது தானே.
அதுவே வந்து என்ன ஜனநாயகத்தன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ரெண்டாவது பேசுவோம். முதல்ல வந்து இந்த பீகார் போனதுனாலேயோ இல்லை சமீப காலங்கள் அவருடைய செயல்பாட்டினால மட்டுமே முன்னிலைப்படுத்தல. 2019 தன்னை வந்து ஒரு தேசிய மைய நீரோட்டத்தில், அரசியல் மைய நீரோட்டத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக திமுக வந்து அவர்கள் அஃப்கோர்ஸ் கடந்த 30 ஆண்டுகளாகவே கூட்டணி ஆட்சியில் ஒன்றியத்தில் வந்து எதற்காக வந்து அதிகாரம் தேவை, அரசியல் பங்கு தேவைன்றதை வந்து நன்கு உணர்ந்த கட்சி வந்து அதிமுகவோட திமுக. அவர்கள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க 3 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸில், 4 சொல்லலாம். அப்போது அந்த அளவுக்கு உணர்ந்த கட்சி. அப்போது சமீப காலங்களில் குறிப்பாக வந்து மோடி அவர்கள் பிரதமராக 2014 வந்து யூபிஏ ஆட்சி கவிழ்ந்து அதுக்கப்புறம் மாற்றம் வந்ததுக்கப்புறம் திமுகவை வந்து ஒரு மாற்று அந்த ஒரு அணி இருக்கு இல்லையா, எதிரணியில் வந்து எதிர்கட்சிகள் அணியில் ஒரு பெரிய சக்தியாக வந்து முன்னிறுத்த வேண்டியதற்கான தேவை வந்து கலைஞரும் முன்னாடி அவரெல்லாம் பண்ணியிருக்காரு. அது பிரசிடென்சியல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பல்வேறு கட்டங்களில் பண்ணியிருந்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திமுகவை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ்ன்றதை வந்து திறம்படவே செஞ்சுட்டு இருக்காரு. 2019 பார்க்குறோம். யாருமே இப்போ ஏன் சிதம்பரமே முன்மொழியாதப்ப கூட வந்து ராகுல் காந்தி இவர் பிரதமர் முன்மொழிஞ்சார். அந்த பாஜக எதிர்ப்பு அது நமக்கு பலன் தருதுன்றதுனால அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு, அரசியல் கணக்கு. அது வந்து சொல்லணும்னா மியூச்சுவல் தான். நீங்க இப்போ தேசிய லெவலில் இப்போ இங்க பீகார் போறாரு, தேஜஸ்வி யாதவ் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய சமூக நீதியோடைய வழித்தோன்றல்கள் யாராக நாங்கள் யாரால இருக்கோம்னு சொல்லிட்டு பீகார்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து இங்க பெரியாரு, அண்ணா, கலைஞரையும் இன்வோக் பண்ணி அதுல ஸ்டாலினே ஒரு அங்கமாக அங்க சேர்த்துறாருல. அங்க வந்து அந்த அது தேவை, அது வந்து அத்தியாவசியம் நான் சொல்லலை. ஆனால் ஸ்டாலின் அங்கே போகும்போது தேஜஸ்வி யாதவ் சமூக நீதிக்கு இவர் ஆல் இண்டியா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சதை பற்றி யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணாங்க. பட் அந்த இது போன்ற நகர்வுகள்லாம் செய்யும்போது அங்கே ஒரு பீகாருக்கு போகும்போது தேஜஸ்வி யாதவுக்கு இவர்கள் வந்து அவர்கள் அங்கீகரிப்பதும் சரி, இல்லை இவர் என்னுடைய பிரதர் வந்திருக்காருன்னு சொல்லி ராகுல் காந்தி அங்கீகரிப்பதும் சரி, அகிலேஷ் யாதவ் இங்கே நடக்கக்கூடிய ஸ்டாலினுடைய விழாவிற்கு அங்கிருந்து வருவதும் சரி, இல்லை பகவத் மானை வந்து பஞ்சாப்ல இருந்து கூட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து அவரை பயன்படுத்துவதும் சரி, இது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாலின் வந்து தன்னையும் சரி திமுகவை தன்னையும் சொல்வது வந்து திமுக தேசிய அரசியல்ல கவனம் கூடுதலா இருக்கு. நிச்சயமா இருக்கு. நீங்க இப்போ வந்து இப்போ என்ன காரணத்திற்காக வந்து ஒரு பொய்யான ஒரு வீடியோ எடுத்து இல்ல பழைய பேச்சுக்களை எடுத்து வந்து திருப்பியும் போட்டு பீகார்ல வந்து இது ஒரு பிரச்சார வியூகமா வந்து பிஜேபி பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஸ்டாலினுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதை மட்டுப்படுத்தணுன்றது தானே. அதை நெகேட் பண்றதுக்காகத்தானே ஸ்டாலின் முன்பு பேசியதாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்புறம் நடக்காத ஒரு தாக்குதலை வந்து நடந்ததாக சொல்லி அதற்கு எதிராக ஒரு அந்த எஸ்ஐஆர் அந்த ஓட்டர் அதிகாரி யாத்ராவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வந்து இது மாதிரி கொண்டு போறாங்க. பாஜகவினுடைய தேர்தல் வியூகத்துல, பரப்புரை வியூகத்துல நிறைய இது கையாள்வாங்க. இங்க என்னன்னா இந்துக்களை வந்து புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அங்கு திமுகவோடு உடன் இருக்கிற காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லும்? பீகாரிகளுக்கு இங்க தாக்குதல், தேஜஸ்வி யாதவ் என்ன பதில் சொல்வாரு? நீங்க சொல்ற அந்த விஷயம் எல்லாம் நடந்தது. ஆனா 26ல வந்து சட்டமன்ற தேர்தல் தான் நடக்க போகுது. மணி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட், கீழே வந்து அதிருப்தி இருக்கு ஆட்சியாளர்கள் மீது, அமைச்சர்கள் மீதே இருக்குன்னா அதுக்கெல்லாம் இது பயன்படுமா? இந்த பாஜக எதிர்ப்புன்றதை மட்டுமே வச்சு அதெல்லாம் சரி கட்டிட்டு இல்ல. இப்ப நீங்க இந்த யாத்திரை நடக்குது இல்லையா, 1ஆம் தேதி முடிய போகுது. பீகார்லயே வந்து அப்கோர்ஸ் அங்கேயும் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஸ்டாலினும் வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்கள் கழித்து அவர்களும் ஒரு மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்று அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் என்ன? பீகார்லயே வாக்காளர்களுடைய உரிமையை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு பேரணி போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருக்க, இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்க சேலஞ்சுன்றது வந்து எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. ஜனநாயக விழுமியங்கள் பாதுகாக்கப்படுகின்றவா, அந்த அடிப்படைகளாவது இன்னும் வந்து இன்டாக்டா வைத்திருக்க முடியுமா அப்படின்றதே சந்தேகமா இருக்கு. தேர்தல் கமிஷன் என்பது வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிஜேபியோட போல் ரிக்கிங் மிஷின். அதாவது தேர்தலில் வந்து தகுதித்தம் செய்வது இல்லை ஏமாற்று வேலை செய்வதற்கான பிஜேபி என்னுடைய ஒரு அங்கமாக மாறி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதை வந்து நாம் வரக்கூடிய தரவுகள் எல்லாம் பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஒரு தரவுகளையும் பார்க்கும் பொழுது இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வந்து எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு பாடியா, சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பா, இது இம்பார்ஷியலாக யாரோடும் சார்பில்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே வர ஆரம்பிக்கும். நீங்க சொல்ற சந்தேகத்துல கார்த்திகேயன், இதுல இன்னும் சில விமர்சனங்கள் என்னன்னா, திமுக ஆட்சியினுடைய மதிப்பீடு இருக்குல்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நேற்று அன்புமணி அவர்கள் வெளியிடுறாங்க. விஜய் நான் மறுக்கவே இல்லை. ஒரே ஒரு கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த இடத்துக்கு போகாம அதை திசை திருப்பதலாக தேசிய அரசியல்ல பாஜக எதிர்ப்பையே ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்தி நேரட்டிவே அப்படிதான் கொண்டு போறாங்க. டிஎம்கே உடைய நேரட்டிவும் சரி, இல்ல அதற்கு வந்து ஒரு விதத்தில் பாஜகவும் காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு ஏதுவாக
பல விஷயங்களிலும் சரி, சமகிர சிக்ஷா திட்டத்தில் வந்து 2990 கோடி மறுப்பதானாலும் சரி, இல்ல வெள்ள நிவாரணமானாலும் சரி, இல்ல திட்டங்களை வந்து இது கொள்கைகளை வந்து நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு சொல்வதும் சரி, இல்ல இப்ப கடைசியாக கவர்னர் நம்ம பேசிக் கொண்டிருக்க வேளையில சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட வந்து கவர்னர் பில்லில் வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் குறித்து விவாதம் நடப்பது. அப்போ வந்து ஒரு மாநில அரசிற்கு வந்து ஒரு கவர்னருக்கு எதிராகவோ ஒரு குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆர்டிகல் 32 பெட்டிஷனே ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்வதெல்லாம் இருக்குல்ல. அப்போ நீங்களே அந்த நரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க பிஜேபி. அப்போ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு அப்புறம் அப்கோர்ஸ் டிஎம்கே அரசிற்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு வந்து ஒரு அதை நெகேட் பண்றதற்கு ஒரு ஏதுவாக வந்து ஒரு ஒன்றிய அரசு தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதுவே ஒரு பெரிய பேசுபொருளா இருக்குல்ல. அப்ப அதை தான் இப்ப நீங்க பீகார்லயும் வந்து தேர்தல் நடக்குமா, தேர்தல் நியாயமாக நடக்குமா, இந்தியா ஒரு ஜனநாயகம் தானா என்ற கேள்விகள், அடிப்படை கேள்விகள் எழுப்பும் பொழுது இங்கே அதே தான் நரேட்டிவ். அப்ப இந்தியா லெவலில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய நரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு பிஜேபி எதிராக. திரும்ப மணி சுருக்கமாக எனக்கு ராம்கிட்ட போறதுக்கு முன்னாடி, இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தை மதிப்பீடு செய்யப்படுவதற்கு பதிலாக மீண்டும் திமுக வந்து பாஜக ஒன்றிய அரசுன்னு ஃபிக்ஸ் பண்றது தான் அவங்களோட கணக்கா இருக்கா? அப்படிதான் இருக்குது. பட் இது அசம்பிளி எலெக்ஷன். இப்போ அட்டூழியத்தின் உச்சத்தில் பாஜகவும் தேர்தல் கமிஷனும் இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு பீகாரில் நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, பெரும்பாலான கட்சிகள் அதை ஆதரிப்பது, எலெக்ஷன் கமிஷனை பற்றி டெய்லி வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. நான் அதை மறுக்கவே இல்லை. ஹவவர் நீங்கள் 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்பொழுது உங்களுக்கு வேற பேராமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. இதை மட்டும் வச்சு நீங்க தப்ப முடியாது. அப்கோர்ஸ் அவங்க அந்த கேடயத்தை தான் கையில் எடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். இதுதான், அதாவது வந்து நீங்க இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மாநில அரசினுடைய மீதான எதிர்ப்பை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பேச முடியாத அளவுக்கு இங்க நடுநிலையாளர்கள் மத்தியில் பிரச்சனையை உண்டாக்குது. இப்ப தேசிய அரசியல்னு சொன்னா கூட அது பாஜக எதிர்ப்பு தான், மோடி அவர்கள் எதிர்ப்பு தான். அதை வச்சிருந்தாலும் அது மட்டுமே இவங்களுக்கு பலன் தந்துராது. இந்த ஆட்சியின் மதிப்பீடு வந்து கிராமங்கள்ல அதை கேட்பாங்க மக்கள்ன்றது யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லைங்க. இப்ப நீங்க வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து வெறுமனே வந்து மோடி எதிர்ப்பு இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்புல தான் தீர்மானிக்கப்படும்ன்றது யாரும் வந்து ஒரு பைனரியா அந்த புள்ளிக்குள்ள யாரும் சுருக்கவே இல்லை. நான் அந்த ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டி பிஜேபி பிளாங்க்ல யாருமே நேரோ டவுன் பண்ணல. ஆனால் நீங்கள் பேச வேண்டியது இன்று தேர்தல் நடக்குமா, நியாயமாக நடக்குமா, தேர்தல் உரிமையாக தான் நடக்கிறதா என்று ஒரு அடிப்படையிலேயே கேள்வி எழும் பொழுது நீங்க போய் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல வந்து இங்க நீங்க பல்வேறு விஷயங்கள், தேர்தல் மட்டும் இல்ல மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் 31 நாள் ஜெயில இருந்தா ஒரு ஆட்சியை கவிழ்த்து விடலாம். ஒரு சில சென்ட்ரல் ஏஜென்சிகள் நினைத்தால் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசையோ இல்ல ஒரு ஒன்றிய அமைச்சரையோ பிரதமரையோ யார் நினைத்தாலும், அப்கோர்ஸ் இந்த பிரதமருக்கெல்லாம் எது வரப்போறது இல்லை, எந்த மினிஸ்டர் மேலே கேஸ் போடுறது இல்லை. அப்ப எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாலும் அரசை கவிழ்க்க முடியும்ன்ற சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசுக்கு எதிராக நீங்க அடிப்படையே வந்து இது ஆடும்போது ஃபவுண்டேஷன் ஆடும்போது போயிட்டு நம்ம வந்து சில ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸ் பேசுவது வந்து அப்கோர்ஸ் இதுக்கான தாக்கம் இருக்கும். கிராமங்கள்ல தங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள்ல பாதிப்புக்குள்ளான மக்கள் அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். அதனாலதான் எல்லா பர்சன்டேஜ் 1% 2%ல வருது. 2 விஷயம் நடக்குது. இப்ப தேசிய அரசியல்ல பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள், அந்த விஷயங்கள் திமுக ஆட்சின்ற அதன் மதிப்பீடுகள்லாம் இருக்கு. இப்ப கார்த்திகேயன் சொல்வது வந்து இது ஒரு சுனாமி போல வருகிற போது அதுல முன்னத்தியரா திமுக நிக்குது, அவங்க களமாடுறாங்க. அந்த வியூகம் அவங்களுக்கு பலன் தருமா? சேப்பாக்கம் கிரவுண்டு தான் நம்ம கிரவுண்டு, எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்கள் சின்னசாமி கிரவுண்ட் விளையாடலாம், அதுவும் நம்ம கிரவுண்டு. ஆனால் அதில் சில சாதக பாதகங்கள்லாம் இருக்குது. அந்த கிளைமேட் சூழல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கிரவுண்டு மாரி அந்த கிரவுண்டு இருக்காது. ஸோ அங்கே ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து தேசிய அரசியலில் வந்து எல்லாரும் தெரிஞ்சதான், காங்கிரஸை விட தீவிரமாக பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிறது திமுக தான். ஆனால் எப்பெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது சனாதனம் எதிர்ப்புங்கிறத பேசினது வந்து அங்கே பல மாநிலங்களில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுது. பிரதமரே அதை முன்வைத்து பேசினார். அப்போ இவங்கெல்லாம் திமுக தலைவர்கள்லாம் அங்கே போய் பிரச்சாரம் செய்யாத சூழல். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆண்டு காலம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக பெரிய அளவில் போய் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்யவே இல்லை. இவங்க இந்த லோக்கல் கிரவுண்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்மளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக பாஜகவுக்கு சில ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. பாஜக இஸ் எவ்ரிவேர், எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் திமுக அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப தன்னை காய்களை நகர்த்த வேண்டியது. செலக்டிவா பாஜக எதிர்ப்புல பேசுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப செலக்டிவா இல்ல. நீங்க அது நீங்க தமிழ்நாடு உங்க எங்க நிக்கணுமோ அங்க நின்னாங்கல்ல, இது வரைக்கும் அங்க நின்னாங்க. இப்ப இன்று தானே பீகாருக்கு போயிருக்காரு முதல்வர். அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பயணம்? அங்க நீங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உள்ள காலத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறார். 3 முறை போகாத கூட்டத்துக்கு போனார். அப்புறம் வந்து பிரதமர் இருக்கிற அவருடைய மேடையில் என்ன சொன்னார்னா, கிளீன் கங்கா போன்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் கங்கை இதுக்கு வைகைக்கு யமுனைக்கெல்லாம் வரணும்லாம் சொன்னார்.
ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பாஜக பாணியிலே வந்து முருகன் மாநாடு பயணிகள் நடந்தது. ஸோ அது ஒரு பீரியட். இப்போ வாங்க, இப்போ வந்து போய் இதை நான் என்னவா புரிஞ்சுக்கணும்னு அதையும் சொல்லிட்டீங்கன்னா நானும் புரிஞ்சுப்பேன், பார்வையாளர்களும் புரிஞ்சுப்பாங்க. இது தேர்தல் வரும்போது, அதாவது நீங்க தேர்தலுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவைப்பட்டால் கரம் குலுக்கிக் கொள்கிறார்கள், தேவைப்படுறப்ப இன்னைக்கு தேவை பாஜக எதிர்ப்பை கடுமையாக முன்வைக்க வேண்டிய தேவை திமுக. அதனால அது ஒன்றுதான் அவர்களுக்கு வெற்றிக்கான ஆயுதம், வெற்றிக்கு வழி செல்லுகிற இடம் இது. அதனால இவங்க இப்போ வந்து திரும்ப அவங்களுடைய நடவடிக்கைகள் தேசிய அரசியல் ஒரு ஆழ்ந்த கவனம் செலுத்துறது, அதுக்கான பதில் சொல்வதுங்கிற மாதிரியான விஷயம் 26ல அது கை கொடுக்குமா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மீண்டும் அந்த பாஜக எதிர்ப்புன்றது 26ல உங்களுக்கு பலன் தரும்னு கை கொடுக்குன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அந்த 5 மாநில சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ இங்க வந்து நம்ம சனாதனம் பத்தி பேசின விஷயத்த அங்க பெரிய அளவில். ஸோ அது போல ஏதாவது ஒன்று இங்கே நடக்கும்போது பீகார் மாநில சட்டமன்ற பிரச்சாரத்திலையும் பெரிய எதிரொலிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியாக வளர்ந்துருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம பேச முடியுமா? அதில் வர சாதக பாதங்களை நம்ம பார்க்கணும்ல. உங்களுக்கு நம்ம ஒரு நல்ல சரியான விஷயங்கள் சொல்றோம், ஆனா அது வேறு விதமாக மடைமாற்றம். 2 விஷயம் சொல்லுங்களேன். இப்ப பாஜக எதிர்ப்புல அதி தீவிரமா இருக்கிறாங்க. இப்ப மணி அவர்களே சொல்லுது, இந்தியா கூட்டணியில் ராகுலுக்கு அடுத்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்றதுன்றது ஒண்ணு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது வந்து ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா கூட்டணி எல்லாமே அதுக்குள்ளதான் அமைய போகுதுன்றது. கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது பாஜகவினுடைய அச்சுறுத்தலை பேசுறது, அது நாளைக்கு நமக்கே அச்சுறுத்தல், இது எல்லாமே அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அது ஸ்டாலின் அந்த ஸ்டேச்சர் வந்து கையாளுதுன்னு நினைக்கலையா? இந்தியா கூட்டணியில் பிரிக்க முடியாத அங்கம். நாங்கள் இன்னும் காங்கிரஸ் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். இந்த ஸ்பெகுலேஷன் தாவேகா பக்கம் போது அதெல்லாம் இல்ல, நாங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்கோங்கிறத அதை வந்து ஒரு சமிக்ஞையாக எடுத்துக்கிறேன். அது அப்படி ஒரு சமிக்ஞையை மட்டும்தான் நான் பாக்குறேன். இதை தாண்டி வந்து தேசிய அரசியல் வந்து திமுக ரொம்ப களமாடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது வந்து நீட் ஆஃப் அவர் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்டத்துல நீங்க திமுகவுக்கு தேவைன்ற மாதிரி காங்கிரஸுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. ஒரு முறை இங்க கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க, முதல்வரா இருக்கிறாங்க, ராகுல் பார்க்காமையே போறார், ஹெலிகாப்டர்ல போய் ஆபீஸ்ல இறங்குறாரு, மீண்டும் தாண்டி போறாங்க. பிரியங்கா காந்தி பார்க்க கூட இல்லை. ஆனா இன்றைக்கு கைப்பிடிச்சு அழைச்சு அவங்க கொடுக்கிற வரவேற்பெல்லாம் காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு சொல்லுது. காங்கிரஸ் சொல்ற செய்தி என்ன? காங்கிரஸ் முக்கியமானதுன்னு சொல்லுங்க. போன்ற ஒரு வலுவான மாநில கட்சி காங்கிரஸ் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி அவங்க கான்பிடென்ட்டா எழுந்துதான் இருக்காங்க. அவங்களுக்கு இது தேவைப்படுகிறது, அதெல்லாம் சரிதான். பட் திமுகவுக்கு என்ன விதமான பாதகங்கள் வரும் அதை நம்ம பார்க்கணும்ல. ஆக்சுவலா இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்டே இல்லை. அதை நோக்கி போகிறாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் போட்டு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தேசிய அரசியல் ரொம்ப ஆழ்ந்த கவனம் செலுத்திங்கன்னா அதற்கு பாதகங்கள் நிறைய இருக்கும் தான். பாதகம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுன்றீங்களா? தேசிய அரசியல் கவனம் சிதறுன்றீங்களா? இல்ல கவனம் சிதறும் ஒருவேளை. அதே மாதிரி கூட்டணி கணக்குகள் பேசும்போது நீங்க வந்து நேரடியாக பாஜக எதிர்ப்பு இருக்கும். நீங்க சட்டமன்ற தேர்தல்னா நீங்க திமுக வெர்சஸ் அண்ணா திமுக அந்த அதே பாணியில போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸி கேக் வாக் ஃபார் திமுக. ஆனா நீங்க மாறி போய் பாஜக எதிர்ப்புன்னு கையில எடுக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். நான் இல்ல, நீங்க கார்த்திகேயன் சொன்னதுக்கு மாற்றா சொல்றீங்க. அவர் சொல்றார் பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு 2019 இருந்து. இன்னும் அவங்க திமுக வெர்சஸ் அதிமுகவனே ஃபிக்ஸ் பண்ண விரும்பல. இது வரைக்கும் 10 ஆண்டு திமுக வெர்சஸ் பாஜக எதிர்ப்பு தான் 10 ஆண்டு கை கொடுத்திருக்கிறது. இன்னும் 10 ஆண்டு கை கொடுக்கும், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா தேர்தல் நேரத்தில் மக்களுடைய கவனம் எங்க இருக்குன்னா 10 ஆண்டுகள் நீங்க எதனா செஞ்சுட்டு வந்தீங்க. இப்ப லோக்கல் எலெக்ஷன் வந்துருச்சு, மாநில தேர்தல். இப்ப மாநில இஷ்யூ சேப்பாக்கத்துக்கு வாங்கன்றது பொருள் வந்து நீங்க அதிமுகவோடு களமாடுங்க. நீங்க எதுக்காக போய் பாஜக எதிர்ப்புன்னு இருக்கீங்க? அதானே பொருள் ராம்கி. அதான் இல்ல, அதுதான் நானும் அதான் சொல்றேன். அது சின்னசாமி ஸ்டேடியமா இருந்தாலும், பெங்களூர்ல இருந்தாலும் சரி, சேப்பாக்கில் ட்ரிப்ளிகேன்ல இருந்தாலும் சரி, விளையாடுற யாருக்கு எதிராக விளையாடுறதுதான் கேள்வி. இப்ப நீங்க போய் வந்து விஜய்க்காக விஜயோடு காங்கிரஸ் போய்விடுமா அப்படின்னு சில ஹேஷியங்களை எல்லாத்தையும் கிளப்பி விடுறதுக்காக பீகாருக்கு போனார்ன்றதை விட அபத்தம் எதுவும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ப்ரிமெச்சூர் நான் நினைக்கிறேன். எந்த காலகட்டத்திலையும் வந்து அட்லீஸ்ட் 2029 வரை ராகுல் காந்தி cannot afford to lose DMK. 22 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய திமுகவை வந்து கலட்டி விட்டுட்டு அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய ஒரு விஜய் வந்து 70 சீட் கொடுத்தாங்கன்னா, 100 சீட் கொடுத்தாங்கன்னா, 117 117 என்ன பிரயோஜனமே இல்லை. அவருடைய நோக்கம் என்பது வந்து, இலக்கு என்பது வந்து பாராளுமன்றம். தேசிய அளவில் வந்து ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி வலுவா களம் கண்டு, அதுவும் பிஜேபியே வாய்ப்பு கொடுக்குது. அது எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி, 2000 இப்படி பார்க்க கூடாதா? அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக இவர் போனாருன்னு புரிஞ்சுக்க வேண்டாம்ன்றீங்க. அப்படி அந்த ஸ்பெகுலேஷனே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூருங்க. அது அவசியமே இல்லாதது. ஏன்னா காங்கிரஸ் தேசிய தலைமையை பொறுத்தவரை அவங்க ரொம்ப கமிட்டட் டு டிஎம்கே அலையன்ஸ். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக வந்து
ஒரு அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தகவல்கள் இது போல கசிய விடலாமே ஒழிய காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு திமுகவிலிருந்து இந்த தேசிய தலைமையை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றதுல அது திமுக கூட்டணியில் வெளியேறது இல்ல. இந்தியா கூட்டணி தேசிய அளவில் பாராளுமன்றத்தில் இன்று நேற்று நடந்து முடிஞ்ச மழைக்கால கூட்டத்தில் எடுத்துக்கங்க. நீங்க சொல்றது கார்த்திகேயன், இப்ப ஒருவேளை நாம் புரிதலுக்காக இப்ப காங்கிரஸ் வெளியேறுதுன்னா எல்லாருமே இந்தியா கூட்டணியின் மைய சரடுன்றது காங்கிரஸ் புரிந்து கொள்றாங்க. அதே முடிச்சு போச்சுல. அவங்க வெளியேறாங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் மட்டும் தான் வெளியேறியதா. அதுக்கப்புறம் நீங்க இந்த நேஷனல் லெவல்ல அவங்க எல்லாத்தையும் பைண்ட் பண்றது யாரு? காங்கிரஸ் தானே, பல்க்ரமத் தானே. பீகார்ல அதுதானே. நீங்க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் தாங்க அதுக்கு உதாரணம். 300 பேரை அழைத்துட்டு போனது ராகுல் காந்தி இருந்தாலும் பாராளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு இணையா வலுவாக வந்து பிஜேபிக்கு எதிராக களமாடிய திமுக இல்லையா? அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு 2 பேருக்காக போக முடியாது. சொன்ன அந்த கிரவுண்ட் உதாரணம் தான். கிரவுண்ட் எது வேணாலும் இருக்கட்டும், யார் எதிரில விளையாடுறாங்கன்றப்ப பிஜேபி தான் விளையாடுது, இவங்க விளையாடுறாங்கன்றதுக்கு பாயிண்ட் இல்ல எதிர் விளையாடுறாலும் சில சூழல் இருக்குல்ல, கிளைமேட்டிங் கண்டிஷன் இருக்குது, பிட்ச் இருக்கு, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் சேனலாவே மாத்திரீங்க போல இருக்கே டிபேட். அது நிறைய விஷயங்கள் வித்தியாசம் இருக்குது. சென்னை பெங்களூர் பெரிய வித்தியாசம்னால நீங்க வந்து ஏடிஎம்கேவோட விளையாடுங்கன்றீங்களா? அதுதான் திமுகவுக்கு சரின்னு சொல்றீங்களா? இல்ல இன்னைக்கு நீட் ஆஃப் அவர் அதாங்க. இன்னைக்கு அடுத்த 6 மாதங்கள்ல நம்ம தமிழ்நாடு நீங்க சொல்லுது ஏடிஎம்கேவோட அப்படி களம் பிக்ஸ் பண்ணா திமுகவுக்கு அது கேக் வாக்கா இருக்கும், பாஜகவை ஃபிக்ஸ் பண்றது திமுகவுக்கே இடர்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க? இல்ல இதான் நீங்க ஒரு விசிட்டை வச்சு நம்ம ஒரு டிகோட் பண்றோம். இதை தொடர்ந்து செய்தால்தான் நான் சொல்ல முடியும். ஆனா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நான் பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விஜய் வந்து நியூ கமர் அன்டெஸ்டட். அவர் வந்து நீங்க வந்து எது பேசுறத பத்தி எல்லாமே அனுமானம் தான். ஏன் இந்த களத்தை இப்படி ஃபிக்ஸ் பண்றது? யாரோட யார் மோதணும்ன்ற இந்த விளையாட்டுக்கு பின்னணியில் இருக்கிற கணக்க ஒரு விஷயம் பேசலாமா? 2016க்கு அப்புறம் 26க்கு அப்புறம் ஒரு காலம் இருக்கு. அதனால வந்து திமுகவோட தான் காங்கிரஸ் இருக்க போயிடுது. 99% அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால விஜய் கூட சேருவதற்காக அதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை. பட் பாஜக எதிர்ப்பை கையாளுவதில் திமுக ரொம்ப பார்த்து தான் செய்வாங்க, கவனமா இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ரவீந்திரன் துரைசாமி, எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஒரு தேர்தல் வியூகம் தான் இருக்கும். ராம்கி சொல்றது ஏன் அதிமுகவை பொசிஷன் பண்ணல அப்படின்றது, திமுக என்ன கணக்கோடு பிளே பண்றதா நினைக்கிறீங்க? அதாவது திமுக அந்த ஆரம்ப கட்டத்திலே இரட்டை தலைமை ரிட்டையர்களை வந்து பாஜகவுக்கு ஒரு டம்மிங்கிற லெவலில் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு சீட் ஷேரிங்லாம் எடப்பாடி பாஜக கிட்ட ஒன்றும் ஈல்டாகலை, அவர் அசெப்ட் பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா அப்படி பார்த்தா இருக்கும். பட் டிஎம்கே வந்து 2 வரையுமே வந்து அந்த அன்புமணி சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை தான் திமுக பார்த்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு லீடர் இமேஜ் கொடுத்து, கலைஞர் ஜெயலலிதா ஈக்குவல் லீடர்ஸ் 2 பேருக்குமே ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஒரு இதை எடப்பாடிக்கு ஆர்டிகுலேட்டிங் டேலண்ட்ஸ் இருக்குது, மேனிப்புலேட்டராக இருக்கிறாரு, சீட் ஷேரிங்லாம் டஃப்பாக இருக்கிறாரு. அது சில விஷயங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற விஷயத்தில் தனக்கு எது சாதகமாக அதை எடுத்துக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. ஆனால் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் கிடையாது. பிஜேபியை டிபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. பிஜேபிக்கு டம்மி, அவர் இண்டிபெண்டன்ட் லீடர் இல்லைங்கிற இமேஜ் சொல்றது. அந்த நரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஆர்எஸ்எஸ் சொன்னது, அவர்கள் சொல்றது பாஜக எதிர்ப்பே அவங்க சரியா பண்ணணும், தப்பா பண்ணா அது அவங்களுக்கே தப்பா போயிடுன்றாங்கல்ல, திமுகவுக்கு சரியா வராதுன்னு அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் சொல்றது படி பாஜகவுக்கு ஒரு இந்து உணர்வுங்க வந்து வாக்கு வங்கி கூடுனா அது பாஜகவுக்கு லாபம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இந்த இடத்துக்குள்ள மணி சொன்னது மாதிரி இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லிமையும் தாண்டி பாஜகவுக்கு மேலும் எதிர்ப்பு, இந்துக்கள் மத்தியிலேயுமே எதிர்ப்புங்கிற இருக்குன்னு சொல்லும் போது அது நெகட்டிவ் ஓட்ஸ் நிறைய உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியை மையமா வச்சு இவங்களை எதிர்க்கிறது, அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் நம்ம பக்கம் கன்சாலிடேட் ஆகும். இப்போ விஜய் மேட்டர் வந்தாலும் கூட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி. அவரும் பாஜக எதிர்ப்புல வராருல, அவரும் தீவிரமா எதிர்க்கிற. இப்ப விஜய் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்களா, கடந்து போயிடுவாங்க? விஜய் பொறுத்தவரை மணிக்க கருத்தும் தம்பி சகோதரர் அவரோட கருத்தும் என் கருத்தும் ஒண்ணுதான். ஆனா ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைப்பாரு. ஓகே, ஒண்ணும் இல்ல என்றாலும் எதுக்கு சான்ஸ் எடுக்கிறதுக்கு? மேலும் நம்ம அதை ராகுல் காந்தியை பார்க்கறது மூலமா, தேஜஸ்வியை பார்க்கறது மூலமா நமக்குள்ள நார்த் இந்தியன் லிங்குவிஸ்டிக்னாலும் சரி, இந்த கிறிஸ்டின் முஸ்லிம் லிங்குவிஸ்டிக்னாலும் சரி, மேக்சிமம் அதை கன்சாலிடேட் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. எதுலையுமே ஒரு ஆதாய அரசியல் நோக்கம் இல்லாம இல்ல. இப்ப 2 விஷயம் தான். பாஜகவுக்கு எதிரான விஷயம்ன்றது ஒண்ணு, திமுக அரசுக்கு எதிரானது, அங்கு பாஜக அரசுக்கு எதிரானதுன்றது. திமுகவினுடைய கணக்குன்றது பாஜக தான். அதிமுகவோ இல்ல இன்ன பிற கட்சிகளையோ அவங்க கன்சிடர் பண்ணாம பாஜகவே மையமா வச்சுதான் இந்த தேர்தல் அணுக விரும்புறாங்களா? இல்ல அப்படி மொத்தமா சொல்லிட முடியாது. 7-8 மாசம் இருக்குது. இப்ப இந்த தேவை இருக்குது. இப்ப உண்மையிலே ஒரு அநீதி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஓட்சோரி வந்து இவங்க தடுத்தாகணும். ஏன்னா அடுத்த 4-5 மாநில தேர்தல்களை வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி ஏப்ரல் மே மாசத்துல நடக்குது. எஸ்ஐஆர்ல வந்து ஆதார் எடுத்துக்கலாம்னு சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்திற்கு முன்பு திமுக எம்பிக்கள் என்ஆர் இளங்கோ தலைமையில் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரல. அப்போ ஆதாரையும் குடும்ப அட்டையும் வந்து குடியுரிமைக்கான சான்றிதழை எடுத்துக்கணும்னு சொல்லும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் சப்ஜுடிஸ் மேட்டர் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க பீகாரில் பண்ண மாதிரி பிஜேபி வந்து தமிழ்நாடு கேரளாவில் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தை தான் அவங்க ஆடுவாங்க. அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வேறு மாதிரி போகலாம், அங்கே சிக்கல் உண்மையிலே வருது. பட் இப்போ போய் இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாருக்கு போகிறது, ஆன்டி பிஜேபி அந்த பாலிடிக்ஸை கூர்மைப்படுத்துறது எல்லாமே அது ஒன்று மட்டுமே அவங்களுக்கு கை கொடுக்காது. இன்னும் 7 மாதங்கள் பொறுத்து நீங்கள் களத்துக்கு போகும்போது அசம்பிளி எலெக்ஷனில் வந்து கிரவுண்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணணும். இதை முழுக்க இதை நம்பினாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் விஜய் தனியாக நிற்கும் பட்சத்தில் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து இவங்களோட ஓட் பேங்க்கில் கோராக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு 3% 4% போனால் கூட இவங்களுக்கு சிக்கல் தான். ஓகே, 26ன்றது ரொம்ப கடினமான ஒரு களம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கார்த்திகேயன், பாஜக எதிர்ப்பு மட்டுமே கை கொடுக்காது. நீங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணுன்றது ஒன்று. இன்னும் அடுத்து இப்போ விஜய் அவர்கள் இப்போ அதிமுகவினுடைய பயணம்லாம் இருக்குது. இன்னும் கூர்மையாக இந்த அரசின் மீதான விமர்சனங்கள் வரும்ல, அதை அவங்க எதிர்கொள்ளணுமா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ இது வரைக்கும் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அது போன ரவுண்ட்லேயே உங்ககிட்ட சொன்னேன். இன்னொரு 6 மாதத்தில் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். பீகாருக்கு எப்படி வரமோ, நவம்பருக்கு அவங்க எப்படி ஒரு செப்டம்பர் அக்டோபரில் வெளியிடுவாங்களோ அதே போல வந்து ஸ்டாலினும் போவார். இனி சுற்றுப்பயணம் ஸ்டாலின் போகலாம், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகலாம், இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர் கனிமொழி போகலாம். எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிற பெரிய அஸ்திரம் போல அவங்க திமுகவின் தேர்தல் அறிக்கையே தான் எடுத்து வச்சு பேசுறாங்க. நீங்க என்ன நிறைவேற்றினீங்க, அதுவே அவங்களுக்கு இல்ல, அது வந்து சரியான வந்து ஒரு மேபி அது ஒரு மைனர் இம்பாக்ட் இருக்குமே ஒழிய, தேர்தல் அறிக்கைகளை வைத்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்று நீங்க எல்லாம் இந்தியா ஃபுல்லுக்கு ஆராய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அடுத்த முறை எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியாது, சாத்தியமே இல்லை. அது ஒரு சரியான இண்டிகேட்டரா இருக்குமான்னு நான் தெரியல. மேபி எதிர்க்கட்சிகள் வந்து அவர்களுடைய விமர்சனத்தை கூர்த்திட்டு இருக்கான பயன்படலாமே ஒழிய, இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் இவ்வளவு செய்யவில்லை அப்படின்றத மட்டுமே வைத்து ஒரு அரசை வந்து நீங்கள் கவிழ்த்து விட முடியும் அப்படின்றது அது சரியான அளவுகோல். உங்களோட விமர்சனம் வலுப்படலாம், அதுக்கு வேணா பயன்படுமே ஒழிய. இப்ப நீங்க பகவந்த் மன் கூப்பிட்டது வந்து எதற்காக? சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து கூப்பிட்டு அவரை வந்து அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து அவரை வைத்து எதற்காக செய்யணும்? அவர் சொல்றாருல, பஞ்சாப்ல போய் நான் வந்து அமல்படுத்த போறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான விஷயத்தை பேசுறீங்க. அதே தான் சொல்றேன். எப்படி மிட் டே மீல் ஸ்கீம் வந்து நீதி கட்சியில் ஆரம்பிச்சு காமராஜர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கடைசியில வந்து உச்சநீதிமன்ற தீர்க்கு அப்புறம் ஒன்றிய அரசே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா மாறுதோ, அதே போல தன்னுடைய ஸ்கீமை வந்து தன்னுடைய அரசை பாப்புலரைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியிலையும் இல்ல தன்னுடைய நட்பு வட்டத்தை அரசியல்ல பயன்படுத்துறாரு. அது மகன் பண்ண அழைப்பாக இருக்கலாம், எதுவான இருக்கலாம். அதே போலதான் இப்ப வர நடக்கூடிய திட்டங்கள்ல மேபி இன்னும் வரக்கூடிய மாதங்கள்ல ஏதாவது சில அறிவிப்புகள் கூட வரலாம். அது எல்லா அரசுகளும் செய்வது தான். ஏன்னா டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்துருவாங்க. கடைசி 2.5 ஆண்டுகள்ல தான் வந்து அறிவிப்புகள் எல்லாம் புதுசா எல்லாம் வரும். அப்போ இது போல நீங்க வந்து அரசு தன்னை அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது வந்து பாஜக எதிர்ப்புன்றது பெருசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இங்க ஆட்சிக்கான அறிவிப்புகள்னு சில விஷயங்கள் இருக்கும். வெளிமாநிலத்தில் இருந்தெல்லாம் வந்து இங்க பாராட்டுறாங்க அப்படின்றது 2 தளத்திலும் தண்டவாளத்திலையும் தானே இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 2021 தேர்தல் பிரச்சாரம் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அங்கே வந்து திமுக தான் வருது, விடியல் தரப்போகுதுலாம் சொல்லலை, ஸ்டாலினதையும் பிரதானப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து திமுக தலைவராக 8வது ஆண்டில் கையெழுத்து வைக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை திமுக தலைவரை விட முதல்வர் ஸ்டாலின், அதுதான் ரொம்ப முக்கியமான முகம். நீங்கள் ஸ்டாலினோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான குணம் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு அவர் தன்னை முன்னிலைப்படுத்தலை. அவர் தன்னுடைய நீதி கட்சியோட நீட்சியாக சொன்னார், திராவிட மாடல்ங்கிற விஷயம் சொன்னார். இதே வேற ஒரு காலமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாலின் மாடல் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து காமராஜர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்தையும் பார்த்தோம், தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய ஆனால் இவர் தான் வந்து திராவிட மாடலுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார், தன்னை முன்னிலைப்படுத்தாமல். ஸோ இன்னைக்கு நீட் ஆஃப் அவர் என்னன்னா, அவர் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த பிரச்சாரம், இந்த தேர்தல் நெருங்கும் போது அவருடைய அந்த ப்ரொஃபைல் ஆசிய முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போறாங்க, அதுதான் வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுக்கும். இப்ப செய்யலன்றீங்களா? இப்ப கார்த்திகேயன் சொல்றது இப்ப காலை உணவு திட்டத்திலிருந்து நிறைய அறிவிப்புகள், அதுதான் செய்யும் சொல்றேன். அது பெரிய அளவு பலன் தரும். ஸ்டாலினுடைய சாதனைகள் தான் பெரிய அளவு கை கொடுக்க முடியும். பாஜக எதிர்ப்பை வந்து திமுக மற்ற தலைவர்கள் பார்த்துப்பாங்க, திமுக கூட்டணி கட்சி தலைவர் பார்த்துப்பாங்க. கேள்விதான் எனக்கு, அதுதான் சாதனைகள்னால வந்து ஒரு ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னா 96-2001 அப்புறம் வந்து அப்கோர்ஸ் அவருடைய தேர்தல் யுக்தியோ இருக்கட்டும் சரி, இல்ல கூட்டணி கணக்குகள், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கணும்ன்றக்காக பாஜகவோட கூட்டணியில தொடர்ந்து பெரிய கூட்டணியில எல்லாம் இழந்து அம்மையார் ஜெயலலிதா 2021 வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பது திட்டங்களால மட்டுமே ஒரு ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
அது வந்து சொல்வதற்கு வருத்தமாகத்தான் இருக்கலாம். ஆனாலும் கூட அது மட்டுமே வந்து கை கொடுக்கறது இல்லை. அதை தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. இப்போ நீங்க வெறுமனே வந்து காலை உணவு திட்டத்தோட நிறுத்த முடியாது. நீங்க இலவச பஸ் பயணம் வந்து விடியல் பயண திட்டம்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள்ல ஆந்திரா தெலுங்கானா அமல்படுத்துறாங்க. இங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, மகாராஷ்டிரா மத்திய பிரதேசல ரெப்ளிகேட் பண்ணி லாட்லி பெக்னான் 1500 அவங்க கொடுத்தாங்க. இப்போ எல்லா மாநிலம் எடுக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பட்டியலிட முடியும். 1500ன்றது அரசு அறிவிப்புகள். களத்துக்கு போறப்ப இன்னும் வேற மாதிரியும் அது வேற. நீங்க சொல்றது வந்து அது 2000 4000 அது வேற. அதை மறுக்கவே இல்ல. கார்த்திகேயன் சொல்ல முக்கியமான பாயிண்ட் ராம்கி, நீங்க திரு கலைஞர் அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்குமே சரி ஒரு 5 ஆண்டு அவங்க ரொம்ப பொற்காலம்னு நம்பி சாதனைகளை முன்னிறுத்தி அவங்க கண்டாங்க. 2 எலெக்ஷன்ல அவங்க 2 பேருமே தோத்த இடமும் இருக்கல. அதுதான் கார்த்திகேயன் சுட்டிக்க. நான் அதை மறுக்கல, அது தேவைதான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பாஜக எதிர்ப்பில் ஒரு மாஸ்டர் டிகிரி எடுத்துட்டாங்க திமுக. திமுக தலைவராக ஸ்டாலின் வந்து தன்னை நிரூபித்து விட்டார். இப்ப நமக்கு தேவை வந்து முதல்வர் ஸ்டாலின், அவருடைய சாதனைகள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திரும்ப முதல்வர் ஸ்டாலின் வந்தானா என்ன செய்வார்? அதனாலதான் இந்த பிரச்சாரம் திரும்ப அந்த பிரச்சாரம் தான் வரணும். நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா வந்து மோடி சென்ட்ரிக்கா வேண்டாம், ஸ்டாலின் சென்ட்ரிக்கா அந்த எலெக்ஷன் கொண்டு வாங்க. அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன் பாஜக எதிர்ப்பு அது போனா அதனோட சாதக பாதத்தை இறுதி சுற்றுல பேச ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப மிக மிக சுருக்கமா சொல்லுங்க. திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் சென்ட்ரிக்கா போறப்ப திமுக அணிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல இந்த ஒரு கட்சிகளுக்குள்ள ஓட்டு முடிவு பண்ணுது. அதில் ஆப்போசிஷன் யூனிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்குது. மற்றபடி அவருடைய அலையன்ஸை இன்டாக்டா கொண்டு போறது, அந்த கெமிஸ்ட்ரி அவர் மெயின்டைன் பண்றது அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அலையன்ஸ். மோசமா தோத்தவங்க அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியில எமர்ஜ் ஆயிருக்காங்க. மிக சுருக்கமாக திரு ஸ்டாலின் அவர் தலைமையிலான ஆட்சி தான் மதிப்பீடுகளுக்கு வரப்போகுது. பிளஸா இருக்குமா மைனஸா இருக்குமா நினைக்கிறேன்? இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்ற கருத்து தான் என்னுடைய கருத்து. 2006 விஜயகாந்த் ஃபேக்டர் மாதிரி விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு டென்ட்டை ஏற்படுத்த போறாரு. அவர் ஜெயிக்க முடியாது. வில் பி டிஸ்ரப்டர். ஸோ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான். மைனாரிட்டி கவர்மெண்ட். எஸ். கார்த்திகேயன் டிசைசிவ் வேர்டிக் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கிளியர் மேண்டேட் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ராக்சர்டு வேர்டிக்ட் வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு அலையன்ஸாக எடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்கு எடுத்து பார்த்தா 2006 to 11 நீங்கள் கூட்டணியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கைன்னு தெரியும். காங்கிரஸ் 30%, 30+ சீட் இருந்தது, 34 சீட் இருந்தது. பாமக 18, திமுகவுடைய 95, 97 இருந்தது. அப்போ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் தெரியும். அதனால வந்து ஒரு வேர்டிக்ட் வந்து ஒரு டிசைசிவாக தான் இருந்திருக்கு. அதே போல ஒரு நிலை தான் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியும், விஜய் வந்து வில் பி a ஸ்பாயிலர். அவர் ஜெயிக்கலாம் ஒன்றும் போறதில்லை. ஹி வில் பி a ஸ்பாயிலர். ஆனால் இந்த ட்ரீ கார்னர் ரேஸ் இருக்குல்ல, இந்த ரேட் ரேஸ்ல ஒரு லீடர்ஷிப் பிரச்சனையே வந்து இப்போ அவர் முதல்வர் வேட்பாளர் அங்கீகரிக்கிறதுக்கே தயாரா இல்லைன்ற அளவுக்கு ஒரு டிபேட்டை பிஜேபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அதிமுகக்கு எதிராக. அந்த சூழல்ல ஒரு டால் லீடரா வந்து ஸ்டாலின் வந்து கண்டிப்பா உங்களை ட்ராஃப்ட் பண்ணிடுவார். நாடாளுமன்ற தேர்தலிலேயே திமுக எதிரான அதிருப்தி இருந்தது. ஆனா அதை விட பாஜக எதிர்ப்பு அதிகமா இருந்தாலும் இவங்க பெரிய அளவு நிறைய இடங்கள் பெற முடிஞ்சது. இன்னைக்கு லோக்கல் இஷ்யூஸ் அதிகம். அதை வந்து திமுக தலைமை எதிர்கொள்ளினா அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா இருக்கும். அதை கடந்து சென்றால் அப்புறம் வந்து வேறு விதமான விலைகள் ஏற்படும் தான் பார்க்கிறேன். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப